வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் போட்டோனே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய டெலகிராம் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கங்க. ஸோ நாங்க வீடியோஸ் அதில அப்டேட் இருக்கும். நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீக்கோடைய நியூஸஸ் பார்க்கும்போது, மண்டே வந்து நமக்கு பெரிய நியூஸஸ் கிடையாது. ஆ எந்த கரன்சிஸ்லாம் ஹாலிடே அப்படின்னு பார்த்தா, ஜப்பான் மட்டும் நமக்கு வந்து புதன்கிழமை ஹாலிடே இருக்கு. மற்றபடி எல்லா கரன்சிஸுமே ஆக்டிவா தான் இருக்கும். ஸோ மண்டே மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஈரோவுடைய நியூஸ் வந்து ஒரு மிடிலான நியூஸஸாக இருக்கும். பெரிய லெவல்ல நியூஸஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே பார்த்தீங்கன்னா, ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் கேட் உடைய இன்ஃப்ளேஷன் ரேட், யுஎஸ் உடைய பில்டிங் பெர்மிட் இருக்கு. ஓகேங்களா? புதன்கிழமை இன்வென்டரி 8 மணிக்கு இருக்கு. ஜப்பான் ஹாலிடே அண்ட் பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அண்ட் ரொம்ப முக்கியமா யுஎஸ் உடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 11:30 மணிக்கு இருக்கு. ஓகே. கண்டிப்பா இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அவங்க வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போறது கிடையாது. பட் அடுத்த வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இயர்ல 3 ரேட் கட் சொல்லியிருக்காங்க. 2 ரேட் கட்டாவது மினிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 எதிர்பார்க்க தேவையில்லை. ஏன்னா, இந்த இயர்வோடைய பிகினிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் வந்து ரேட் கட்டே கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு அனவுன்ஸ்மென்ட் மட்டும் தான் வந்திருந்தது. ஒரு ரிப்போர்ட் வரல. இப்பயும் வந்து ஸ்பீச்சஸ்ல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 3 ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. 3 ரேட் கட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து இருக்க வாய்ப்புகள் கம்மியா இருக்கலாம். மினிமம் 1 ஆர் 2 அவ்வளோதான் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேட் கட் பண்ணும்போது கரன்சி எப்படி பாதிக்குது? எவ்வளோ வந்து கீழ இறங்குது? என்ன ஏதுங்கிற டெப்த் பார்த்து தான் செகண்ட் ரேட் கட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தேர்ட் ரேட் கட்டுக்கு போவாங்க. ஓகே. ஸோ எலக்ஷன் இருக்கு. அதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் 3 ரெட் கட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி இத ஒரு நியூஸா வந்து ஒரு டெம்ப் கிரியேட் பண்றதா கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை. வியாழக்கிழமை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து அந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் 12 மணிக்கு நம்மளுடைய வியாழக்கிழமை காலையில பார்த்தீங்கன்னா, அதோடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நியூசிலாந்துடைய ஜிடிபி குவார்ட்டர்லி இருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய எம்ப்ளாய்மென்ட் சேஞ்சஸ் பத்தி இருக்குது. அதுக்கப்புறம் ஈரோ நியூஸஸ் இருக்கு. செஃப்வுடைய நியூஸஸ் இருக்கு. இருக்கிறதுலயே அதிகமான நியூஸ் இருக்கிற நாள் எது எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, புதன்கிழமை, வியாழக்கிழமை அதோடைய தொடர்ச்சி இருக்கு. வெள்ளிக்கிழமையும் இருக்கு. ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து ஓரளவு இருக்கும். திங்கள், செவ்வாய் அவ்வளோ பெரிய நியூஸஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. யுஎஸ் உடைய இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைமும், அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இதெல்லாமே வந்துரும். ஓகேங்களா? ஸோ இதில வந்து ரொம்ப முக்கியமானது வந்து நமக்கு வந்து ஜிபிபி உடைய, பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்கு. ஸோ இந்த இந்த வீக் பொறுத்தவரைக்கும் ஜப்பானுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஆஸ்திரேலியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. இத தாண்டி இன்ஃப்ளேஷன் ரேட்ஸ் பார்க்கும்பொழுது, கேட் உடைய இன்ஃப்ளேஷன் இருக்கு. பவுண்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் வெள்ளிக்கிழமை இருக்குது. ஓகேங்களா? இத தாண்டி வியாழக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 9:30 மணி வாக்குல ஃபெட்டோடைய வார் ஸ்பீச் இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையும் அதோடைய ஸ்பீச்சஸ் இருக்கு. அதுதான் பெரிய நியூஸஸா நமக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ புதன், வியாழன் ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸஸ் இருக்கும். வெள்ளிக்கிழமை ஸ்பீச்சஸ் தான் இருக்கும். ஸோ புதன்கிழமை, வியாழக்கிழமை நம்ம பார்ப்போம். புதன்கிழமை நமக்கு லைவ் மீட் இருக்கு. அதிலயும் நாம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்க்கும்பொழுது, பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளா வந்து இந்த மார்க்கெட் வந்து டவுன்ஃபால்ல இருந்து இப்போ சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட்ல. ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து இத பிரேக் பண்ணும்போது, மார்க்கெட் வந்து பெரிய லெவல்ல மூவ் ஆக சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சேனலா இப்ப நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். மார்க்கெட் இப்ப எங்க இருக்கு அப்டின்னா, ரெசிஸ்டன்ஸ நோக்கி போது. இந்த இடத்துல நமக்கு ஒரு மார்க்கெட்ல ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ்மே உண்டு. ஸோ பிரைஸ் வந்து டைரக்ட்டா வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணுமா? அப்டின்னு நம்ம பார்த்தோம் அப்டின்னம்னா, பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கம்மியா இருக்கும். அதனால என்ன நடக்கலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங்ல இந்த மார்க்கெட்ல கிளீனா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து நமக்கு வந்து டைரக்ட்டா பிரைஸ் வந்து டச் பண்ண உடனே ரெசிஸ்டன்ஸ் பக்கத்திலே இருக்கும். டச் பண்ண உடனே கீழ வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் மார்க்கெட்ல ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இந்த டபுள் பாட்டத்தில மார்க்கெட் வந்து சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு, இந்த இடத்துல சப்போர்ட் கிரியேட் பண்ணி பிரைஸ் வந்து
மேல பிரேக் பண்ணி போறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெய்ட்டாவே நமக்கு வந்து மேல வந்து பிரேக் அவுட் நடக்குது. மேல வந்து டாப்ல வந்து மார்க்கெட் வந்து டைரக்ட்டாவே பிரேக் நடக்குது அப்படின்னாலுமே நமக்கு ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது இந்த லெவல்ல எதிர்பார்க்கிறது தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ ரீட்ரேஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் DXY வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இந்த வீக் பொறுத்தவரைக்கும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கீழ இறங்கி மேல ஏறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செல்லிங் சைட்ல இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பையிங் சைடுக்கு போறதுக்கு சான்சஸ் வந்து ஹையா இருக்கும். ஸோ ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 103.05 இருந்து 102.95 இந்த ரேஞ்சில மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்தால் நம்ம வந்து DXY பை சைட்ல போறதுக்கான சான்சஸ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதே ஒரு 4 ஹவர் சார்ட்ல நம்ம போய் பார்க்குறோம். 4 ஹவர் பொறுத்தவரைக்கும் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பிரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இந்த இடத்துக்கு பிரைஸ் வரும்பொழுது, நமக்கு இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு டச், 2வது டச், இப்ப 3 டச் மார்க்கெட் வரும்பொழுது, மார்க்கெட் பெரிய லெவல்ல டிரைவ் ஆறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில வந்து சேனல் இப்படி கொண்டு வந்து போட வேணாம். அது பெர்ஃபெக்ட்டான சேனலா இருக்காது. நம்ம கீழ இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். ஸோ மார்க்கெட் இங்க கரெக்ட்டா வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த டபுள் பாட்டம்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணும் பொழுது, கண்டிப்பாக இந்த 3 டச் இருக்கிறனால பிரைஸ் வந்து ஒரு ராலிய இங்க குடுக்கும். ஸோ அதோடைய ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு கிளியர் வியூ என்ன கிடைக்குது அப்படின்னா, DXY வந்து ஸ்ட்ராங் ஆறதுக்கான பாசிபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்குள்ள மார்க்கெட் மண்டே, டியூஸ்டேல நடக்கக்கூடிய மூவ்மெண்ட்ட வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் புதன்கிழமை இருக்கக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈரோ யுஎஸ்டி. ஸோ ஈரோ யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்ல அவனுமே ஒரு டபுள் டாப் போட்டு பிரைஸ் வந்து அழகா ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயி மார்க்கெட்ல நின்னுட்டு இருக்கு. ஸோ இப்ப பிரைஸ் வந்து மண்டே மார்க்கெட்ல நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பிரைஸ் வந்து கொஞ்சம் கீழ வந்து மேல ஏறி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைன வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சேனலா கூட நம்ம யூஸ் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகே. ஸோ இத வந்து இப்படி சேனலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நமக்கு மெயினான லைன் வந்து இந்த கீழ பாட்டம் லைன் தான். ஸோ மார்க்கெட் திருப்பி மேலலாம் போக சான்சஸ் கிடையாது. இங்கே திரும்பணும். திரும்பி மார்க்கெட் வந்து கீழ ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு வரணும். ஒருவேள பிரைஸ் வந்து இந்த ஹைக்கு மேல பிரேக் ஆனா, மேல இருக்கிற டாப் அண்ட் டாப்க்கு மார்க்கெட் வந்து போயிடும். ஓகேங்களா? ரொம்ப பெரிய ராலியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்ல மேல மூவ் ஆறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ இப்ப பிரைஸ் ஆனா அதே கீழ திரும்புச்சு அப்படின்னா, கீழ வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழ வரும். ஆக மொத்தம் நமக்கு வந்து ஒரு 200லேருந்து 250 பிப்ஸ் மார்க்கெட்ல கீழ இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸ்ட்ரெய்ட் ஃபாலா இருக்காது. அது ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். பிரைஸ் வந்து லைட்டா அப்படி கீழ வந்து மேல போய், கீழ வந்து மேல போய், கீழ பிரேக் பண்ணி இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் போட்டு கீழ வந்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேல போகும். ஸோ இது வந்து ஒரு பிக் ப்ராசஸாக நமக்கு இருக்கும். பட் இந்த வீக் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஸ்லைட்டா மேல கீழ அப்படி இறங்கும். மேல ஏறி கீழ இறங்கணும். மேல ஏறி கீழ இறங்கும்போது நம்ம வந்து இந்த இடத்துல செல்லிங் பாயிண்ட்ட நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். இதே வந்து நம்ம வந்து ஒரு 4 ஹவர் சார்ட்ல போய் நம்ம பார்க்குறோம். ஸோ 4 ஹவர்ல பொறுத்தவரைக்கும் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் எடுக்கும் பொழுது, அதாவது இந்த ஜோன் ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் ஜோனுக்கு பிரைஸ் வந்து கீழ வந்துட்டு சாரி கீழ வந்துட்டு தென் போய் இங்க டெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வந்து திரும்பி கீழ வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து நமக்கு டர்ன் ஆயி மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நல்ல செல்லிங் எடுக்க ட்ரை பண்ணலாம் மார்க்கெட்ல. நெக்ஸ்ட் பவுண்ட் யுஎஸ்டி. ஸோ பவுண்ட் யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் 2 வீக்ஸ் பிஃபோர் கேட்டிருந்தாங்க. ஒரு ஒரு வியாழக்கிழமை வீடியோல கூட சொல்லியிருப்போம். மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ தான் போய் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு கீழ வந்துச்சு. ஸோ பிரைஸ் இப்போ வந்து கீழ வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகே. இதுல வந்து நமக்கு பெரிய லெவல்ல பேட்டர்ன் இல்ல. மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருந்தது. ஸோ அந்த கன்சாலிடேஷன்லேருந்து இப்போ மார்க்கெட் என்ன ஆயிடுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேல பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு பிரைஸ் வந்து இப்போ கீழ வருது. ஒரு 4 ஹவர்ல போய் நம்ம பார்க்கும்போது பிரைஸ் வந்து இந்த இதுல மார்க்கெட் வந்து
கீழ வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ, இப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இது சேனலுக்காக நம்ம யூஸ் பண்ண வேணாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு லைன். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கும்போது நமக்கு சப்போர்ட் லெவல் இருக்கும். அப்ப பிரைஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேல கொஞ்சம் ரைஸ் பண்ணி, அதாவது இப்படி கீழ வந்துட்டு, மேல போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா, நம்ம இந்த இடத்துலயே செல் ட்ரை பண்ணலாம் இந்த மார்க்கெட்ல. ஒருவேளை பிரேக் ஆயிடுச்சுன்னா, இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ, நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகும்போது பைக்கு ட்ரை பண்ணணும். ஸோ, புதன்கிழமை லைவ் மீட்ல கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ, இந்த மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு 3 டச்சுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ, இந்த இடத்துல கரெக்ட்டா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டான், கொஞ்சம் மின்பின் ஷேடோ போட்டுறலாம். ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டான் அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழ இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல பிரேக் பண்ற அளவு பிரைஸ் வந்து அக்ரெசிவா கீழ ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ, இங்க வந்து நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, செல் செட்டப் எங்க கிடைக்குதோ அங்க போணும். ஸோ, இங்கேயே போணும் அப்படின்னு அவசியம் இல்ல. கண்டிப்பா மார்க்கெட் கரெக்ஷன் குடுக்கும்போது செல் போனீங்கன்னா தான், நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும்போது சின்ன ஸ்டாப் லாஸ்ல கொஞ்சம் பெரிய டார்கெட் எடுக்க ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா, யுஎஸ்டி. ஆஸ்திரேலியா யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ மீட் பண்ணிட்டு இப்ப கீழ வந்துட்டு இருக்கு. ஸோ, பிரைஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்ட வந்து லைட்டா அப்படி தொடும். ஆக்சுவலா வந்து இங்க இருக்கு சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? ஸோ, இந்த சப்போர்ட் கிட்ட பிரைஸ் வந்துட்டு ஒரு 30, 40 பாயிண்ட் கீழ வந்துட்டு மேல போய் இங்கேயுமே நமக்கு டபுள் டாப் ஃபார்மேஷன் இருக்கு. ஸோ, பிரைஸ் வந்து அழகா கீழ அப்படி வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணி பிரைஸ் வந்து பெருசா ஃபால் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ, இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் போய் நம்ம பார்க்கும்பொழுது, பிரைஸ் எங்கேயுமே நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறோம். இதுவுமே ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ, இந்த டபுள் டாப் ஃபார்மேஷனுக்கு மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆகும்போது, மேல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பிரைஸ் வந்து டச் பண்ணும்போது, நம்ம வந்து என்ன பண்ணலாம்? செல்லிங் சான்ஸ் போலாம். கொஞ்சம் மார்க்கெட் மண்டே மார்க்கெட்ல ஓப்பன் ஆனோனே கொஞ்சம் கீழ வந்துச்சு அப்படின்னாலும் வெயிட் பண்ணுங்க. மேல கரெக்ஷன் ஆகும்போது இந்த பை எடுக்கிறதுனா எடுக்கலாம். ரொம்ப ஷார்ட் டெர்ம் பை, ரொம்ப சின்ன பையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும்போது நம்ம தாராளமா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். கீழ வந்து சேனல் போட வேணாம். ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. இந்த மாரி எடுக்கலாமா? அப்படின்ட்டு. அதுக்காக நான் காட்டுறேன். இப்படி எடுத்துக்கலாமா? அப்படின்னு சொல்லி இங்கேருந்து மார்க்கெட் மேல போகுமா? அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா இந்த பாட்டம் சேனல் நமக்கு தேவையில்ல. ஓகேங்களா? இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபிளாக் அண்ட் பென்னன்ட் அந்த மாரி கான்செப்ட்ல போயிடும். ஸோ இது கிடையாது. இது அவ்வளோ பெரிய ராலில அந்த அளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு மார்க்கெட். ஸோ நம்ம அத எடுக்க வேண்டாம். ஸோ இதுக்குள்ள நடந்திருந்தா எடுத்திருப்போம். இந்த இந்த பர்ட்டிகுலர் ஏரியாக்குள்ள எடுத்திருந்தா நம்ம சேனலா எடுத்துக்கலாம். ஸோ இப்ப மார்க்கெட் வந்து அதான் சொல்றேன். இப்ப சேனலா கூட எடுத்தோம்னாலும் நமக்கு மேல போய் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது பாட்டம் சேனல் எப்படினாலும் பிரேக் ஆகும். ஸோ நம்ம டாப்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா, எனஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீக் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து மேல மார்க்கெட் ஏறும்போது ஒரு செல் சான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணும்போது நம்ப செல் எடுக்க தயாராயிடணும். கிட்டத்தட்ட 0.6600 அப்படிங்கிற லெவல் வரும்பொழுது செல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யுஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த டாப் சேனல்லேருந்து பிரைஸ் இப்ப கீழ வந்துட்டு இருக்கு. ஸோ இது ஃபுல்லாவே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் பேஸ்ல தான் இருந்தது. 4 ஹவர்ல ஒரு ட்ரையாங்கிளுமே இருந்தது. மேல வந்து இந்த மாரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ட்ரையாங்கிள் மட்டும் நான் இந்த இடத்துல ட்ரா பண்றேன். இப்படி வந்து வச்சிருந்தோம். ஸோ இது வந்து சப்போர்ட் லெவல். 3 சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் மேல போனது. திருப்பி கீழ வந்து கரெக்ஷன் எடுத்து மேல போயிருக்குமா அப்படின்னு பார்த்தா, திருப்பி உள்ளுக்குள்ளேயே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ட்ரையாங்கிள் வந்து நமக்கு வந்து அந்த அளவு இந்த இடத்துல வேலை செய்யல. ஸோ ஃபேக்கா பிரேக் ஆயிருக்கு. ஸோ இப்போ பாட்டம்ல இருக்கிற ட்ரையாங்கிள் பாட்டம் பிரேக் ஆகும்போது நம்ம செல் போலாமா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நியூசிலாந்து யுஎஸ்டி பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்ணணும். பிரைஸ் வந்து இந்த சப்போர்ட் லெவல்ஸ்லலாம் வந்துட்டு மார்க்கெட் மேல போகும்பொழுது, நம்ம வந்து செல் ட்ரை பண்ணலாம். தப்பு கிடையாது. பட் இது ஆல்ரெடி நல்லாவே பிரஷர் செல்லாக இருக்கு. கரெக்ஷன் வந்து சின்னதா தான் வரும். இப்போ 4 ஹவர்ல வந்து ரொம்ப கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ரொம்ப தூரம் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இந்த டாப் அண்ட் டாப்புக்கு போய் கரெக்ஷன் ஆகணுமா அப்படின்னா, கண்டிப்பா அவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பிரைஸ்ல வந்து இந்த இடம், இந்த ஜோன் ஓகேங்களா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ஜோன்ல பிரைஸ் வந்து கரெக்ஷன் ஆனாவே நம்ம இந்த இடத்துல செல்லுக்கு தயாராயிடணும். ஸோ மார்க்கெட் இங்கிருந்து ரொம்ப ஷார்ட் டெர்ம் தான். ரொம்ப தூரம் இல்ல. பிரைஸ் வந்து இங்கிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40, 50 பாயிண்ட் மார்க்கெட்ல கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னாவே, நம்ப செல் ட்ரை பண்ணலாம். மண்டே மார்க்கெட்ல எடுத்தோனே கீழ வருது அப்படிங்கிறதுக்காக ரன்னிங் செல் போக வேணாம். ஸோ ரீடெஸ்ட்ல பார்க்கலாம். 0.6130 அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. இந்த 30 அந்த மாரி லெவல்ஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா, தாராளமாக நம்ப செல் ட்ரை எடுக்கணும். ஸோ இது வந்து செல்லிங் ஏரியா பார்ப்போம். நமக்கு வந்து புதன்கிழமை மீட்குள்ள மார்க்கெட் அங்க வந்துட்டாலும், செல் கன்ஃபார்ம் ஆனாலும்
நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். அந்த இடத்துல நீங்க செல் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் USD CAD. ஸோ USD CAD பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே, கிளியரான சைட்வேஸ். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பெரிய ட்ரெண்டிங் ஆக முடியாம, இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து பெரிய லெவல்ல இந்த மாரி ஒரு ட்ரெண்டிங் இல்லாம இப்படி மார்க்கெட் வந்தது. இந்த மாரி ஒரு கன்சாலிடேஷன்லயே நமக்கு மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டே இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட்க்காக வந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா, இது நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்தால் நம்ம இத எடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம சப்போர்ட்லேருந்து போறோம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் கீழ வரும்போது, கீழேயும் நமக்கு ஒரு டபுள் பாட்டம் இருக்கு. மேலேயும் நமக்கு ஒரு டபுள் டாப் இருக்கு. அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இன்னும் வீக் ஃப்ரேம்ல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் கிளியரா இருக்கும். இந்த மார்க்கெட்டோடைய சைட்வேஸ். ஸோ இப்ப இங்கிருந்து எங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து இது ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் இடம் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ். இங்க கீழ இருக்கிறது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஃபேஸ். ஸோ மார்க்கெட் வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, மார்க்கெட் வந்து மேல போயிட்டு, கீழ வந்து திருப்பி மேல போயிட்டு, கீழ வந்து மேல போயிட்டு கீழ வந்திருக்கு. ஸோ இப்ப ஹால்ஃப் வேல இருக்கிறோம். ஸோ இந்த மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேட் போட்டு மேல போய் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வரும்போது தான் மார்க்கெட் திருப்பி கீழ வரலாம். அல்லது இத பிரேக் அவுட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆக சான்சஸ் இருக்கும். ஸோ USD CAD பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம இருக்கோம்னா மிடில்ல இருக்கிறோம். அது எங்கேருந்து டிரைவ்ல இருக்கும் அப்படின்னா, கீழ இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல ரெசிஸ்டன்ஸ்க்கு போறதுக்கான டிரைவ்ல இருக்கிறோம். ஸோ இப்ப வந்து நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஒரு டேல போய் நம்ம பார்க்கும் பொழுது, பிரைஸ் வந்து இப்ப வந்து பல தடவ வந்து இந்த இடத்துல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டே இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போக சான்சஸ் வந்து இருக்கு. டபுள் பாட்டம் கிடையாது. பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்விங்ஸ்ல நம்ம இந்த மார்க்கெட்ட எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் குடுத்து கீழ வந்து மார்க்கெட் மேல போம்போது, இது நமக்கு மேல போக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த லெவல நம்ம வந்து டபுள் பாட்டமா எடுத்துக்காம, இத என்னன்னு எடுத்துக்கணும் அப்டின்னா, நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகே. ஸோ இப்ப மேல போன மார்க்கெட் டிமாண்ட தொட்டு திருப்பி மேல போணும். அப்பதான் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த டாப்ஸ வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணும். ஸோ இந்த முறை பிரேக் ஆகும்போது மார்க்கெட் ராலி ஆகறதுக்கான சான்சஸ் வந்து ஹையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த டிமாண்ட் ஏரியாக்கு கிரியேட் ஆயிடுச்சு. மேல போயிட்டு கீழ வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவிலேயே சப்போர்ட் எடுக்கும் பொழுது நம்ப பை ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் USD ஜப்பான். ஸோ USD ஜப்பான் பொறுத்தவரைக்கும் மெயினா பார்த்தோம்னா, மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து அப் ட்ரெண்ட் தாங்க. கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேல போணும். இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பாஸ் பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். இந்த மாரி ஒரு கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ பிரைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி ஒரு ட்ரெண்ட் அப், கரெக்ஷன் திருப்பி இப்படி வந்து ட்ரெண்ட் அப் ஆயி இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஒரு நல்ல கரெக்ஷன் இதுக்கு இந்த இந்த பாயிண்ட்டுக்கோ அல்லது இத விட எனக்கு கீழவோ வரதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு பக்கத்துல இருந்தாலும், இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ற அளவு மார்க்கெட்ல ஒரு புல் மூவ் இந்த இடத்துல இருக்க போகுது. USD ஜப்பான் பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கு. மேல ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் சப்போர்ட் லெவல் இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து கீழ கொஞ்சம் வந்து மார்க்கெட்ல மேல போக சான்சஸ் ஹையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் ஏரியாவா இருக்குது. ஸோ இப்போ பிரைஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஸ்விங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் கூட போட்டுக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன வந்து நம்ம அப்படியே சேனல் ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம சேனல் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேல போம்போது ஆல்மோஸ்ட் 153.50 வரைக்கும் மார்க்கெட்ல அப்படியே ராலி மேல போறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரைஸ் வந்து சின்னதா ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் ராலியில தான் போகும். ஸோ பை சைட் ட்ரை பண்ணுவோம். செல் சைட் நம்ப இத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த நாய்ஸ் ஏரியாவ வந்து கொஞ்சம் அப்படியே வந்து மார்க்கெட் தொட்டதுக்கப்புறம் டக்குனு கொஞ்சம் கரெக்ஷன் ஆயி திருப்பி மார்க்கெட் மேல போகும். அந்த கரெக்ஷன்ல நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் USD செஃப். ஸோ USD செஃப் பொறுத்தவரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் இங்கருந்து பார்க்கலாம். பிரைஸ் வந்து ஒரு ராலி. ஓகே. இங்கருந்து ஒரு ராலி, ட்ராப், ராலி, ஒரு சைட்வே மார்க்கெட்ல மார்க்கெட் நின்னுட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல கிளியரான ஒரு
டிமாண்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பிரைஸ் கீழ வந்து இங்க பிரேக் பண்ணி மேல இந்த டாப் வரைக்கும் நமக்கு போறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக உண்டு. ஸோ அப்போ பிரைஸ் கீழ வரும்போது நம்ம என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பை ட்ரை தான் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சிருந்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிடுச்சு. பிரைஸ்ல வந்து என்ன ஆயிடுச்சு? ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 4 பார்த்தோம்னா தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம எதிர்பார்த்திருந்தோம். மார்க்கெட் கீழ வந்து சப்போர்ட் இருக்குன்னா, அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் பிரைஸ் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேஷன் மோட்ல தான் இருக்கு. ஸோ இப்ப கீழ வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகும்போது பிரைஸ் வந்து ஃபெயில் ஆகுது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இங்க பிரேக் ஆனது கரெக்ஷன் ஆகி கீழ வரல. மார்க்கெட் வந்து டேக் ஆஃப் ஆகி தான் மேல போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த டாப்ஸ் எல்லாம் மார்க்கெட் என்ன பண்ண போகுது? ஒண்ணு டாப்ஸ் கிட்டயோ அல்லது ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்றதுக்கோ மார்க்கெட் வந்து தயாராகும். ஸோ இத வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனா நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த இடம், இந்த இடம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பான்ஷனா வச்சுக்கலாம். ஸோ பிரைஸ் வந்து என்ன இருக்கு? இப்படி டிரைவா இருக்கு. கீழ வந்துட்டு மேல போயிட்டு கீழ வந்திருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் போயிட்டு என்ன பண்ணும்? ஒரு ஹால்ஃப் வே வந்துட்டு கீழ போலாம். அல்லது நேரா இந்த மார்க்கெட் பிரேக் ஆறதுக்கான ஃபுல் பிரஷருமே மார்க்கெட்ல இருக்கும். ஸோ இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. டேல பார்க்கும்போது இது வந்து ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட ரீடெஸ்ட் பண்ண வந்துட்டு மார்க்கெட்ல சப்போர்ட் கிடைக்கும்போது கண்டிப்பாக பிரைஸ் மேல போக சான்சஸ் இருக்கும். ஸோ பை சைட் ட்ரை பண்ணுவோம். செல் சைட கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்ட பொறுத்தவரைக்கும் ஒரு வீக் ஃப்ரேம்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் மேல ஸ்பேஸ் இருக்கு. இன்னமும் கூட மார்க்கெட் மேல போக ஸ்பேஸஸ் உண்டு. ஸோ இப்ப இந்த பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைக்கு மேல பிரைஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த வீக் வந்து நமக்கு வந்து ஒரு க்ளோஸ் நடந்திருக்கலாம். பட் வந்து டெஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட் நின்றுருக்கு. ஸோ பிரைஸ் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் நடந்திருந்தா நமக்கு வந்து ஒரு வீக்னஸ நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்னதா இவ்வளோ பெரிய ராலில ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டே ஃப்ரேம் போய் பார்க்குறோம். ஸோ டே ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பிரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா, பிரைஸ் வந்து ஸ்க்வீஸ் ஆகி இந்த இடத்துல ஹோல்ட் ஆகி மார்க்கெட்ல நின்னுட்டு இருக்கு. கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு பிரேக் வேணும். ஸோ இதுல வந்து 2 சினாரியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 2 சீன் பார்க்கலாம். ஓகேங்களா? சீன் 1 அண்ட் சீன் 2 என்ன நடந்தால் நம்ம எப்படி ப்ரிப்பேரா இருக்கிறோம். ஸோ இந்த வீக்லி ஃபோர்காஸ்ட்ங்கிறது நம்ம வந்து திங்கக்கிழமை மார்க்கெட்ல ஓப்பன் ஆனோனே பையோ, செல்லோ பண்றதுக்கான பாயிண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்படி நடந்தால் இந்த மாரி ஒரு ரியாக்ஷன் பண்ணலாம். இந்த மாரி இதுக்கு ஆப்போசிட்ல ஒண்ணு நடந்தா என்ன மாரி ரியாக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்காக தான் நம்ம வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்குறோம். ஸோ பிரைஸ் பொறுத்தவரைக்கும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. நாங்க வந்து தொடர்ச்சியா வீடியோல சொல்லிட்டே இருந்திருப்போம். இந்த கேண்டிலோடைய ஸ்பீட் வந்து இங்க குறையும் பொழுது மார்க்கெட் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாரி மார்க்கெட் இந்த இடத்துல ஸ்குவீஸ் ஆகி நின்னுட்டு இருக்கு. அப்படியே வந்து ரொம்ப அழுத்தத்தோட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நெறைய பேர் கேட்குறாங்க, செல் போலாமா? செல் போலாமா? அப்படின்ட்டு. அப்படி இல்ல. வெயிட் பண்ணணும். ஒரு கன்ஃபர்மேஷன். ஏன்னா இவ்வளோ பெரிய ராலி மார்க்கெட்ல நடந்திருக்கும்போது, ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம செல் போனோம் அப்படின்னம்னா, கண்டிப்பாக எனி டைம் மார்க்கெட் வந்து திடீர்னு இப்படி ஒரு அப்சைட் போயிட்டு கீழ விழலாம். ஸோ சீன் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த மாரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம். இது வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. லெஸ் சான்சஸ். பட் நடக்கலாம். ஸோ இவ்வளோ பெரிய மூவ்மென்ட் குடுத்த மார்க்கெட் அது பண்ணலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த இடத்துல ஒரு கம்ப்ரஷன் மார்க்கெட்ல நீங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு கம்ப்ரஷன காட்டுறேன் பாருங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து ஒரு ரைஸ், ஒரு கம்ப்ரஷன், ஒரு ரைஸ், ஒரு கம்ப்ரஷன். ஸோ ஒரு லாஸ்ட் வேவ்க்காக மார்க்கெட்ல சின்னதா அப்படி ஒரு டாப். ஸோ இந்த டாப்புக்கு மேல பெருசா ஒரு ராலி போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த டாப்ப ஸ்க்வீஸ் பண்ணி திரும்பினால், நடந்தால் மேபி நடக்க சான்சஸ் எனக்கு தெரிஞ்சு கம்மி தான். ஆனா இந்த மார்க்கெட்ல இவ்வளோ பெரிய ராலி குடுத்தனால, இந்த இடத்துல பிரைஸ் வந்து ஒன் மோர் ஹை ஸ்விங். அந்த ஸ்விங் வந்து பெருசாலாம் இருக்கணும்னு அவசியமே இல்ல. கண்டிஷன் இல்லாத ஸ்விங் தான். ஸோ இந்த ஹைக்கு மேல அப்படி சும்மா ஷேடோ போயிட்டு வந்தாலே, நமக்கு கன்ஃபார்மா இந்த மார்க்கெட்ல செல் எடுக்க ரெடி ஆயிடலாம். இது செல்லுக்கான ஃபர்ஸ்ட் சாய்ஸ். 2வதும் செல்லுக்கு தான் பார்க்க போறோம். பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன அப்டின்னா, இந்த இடத்துல இன்னொரு ஒன் மோர் ஹை மார்க்கெட் வந்து குடுத்துட்டா, ஸோ பிரைஸ் ஏறி இருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் போட்டிருக்கு. திருப்பி ஏறி இருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் போட்டிருக்குன்னா, திருப்பி லைட்டா ஏறிட்டு, இதே அளவு ஏறணும்னு அவசியம் இல்ல. லைட்டா ஏறிட்டு திரும்பும் பொழுது நமக்கு வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் மார்க்கெட்குள்ள நம்ம உள்ள வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அல்லது இந்த ஸ்விங் முடியறதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான வேவாக இந்த மார்க்கெட்ல அமையறதுக்கு சான்சஸ் வந்து ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ போணும்னு அவசியம் இல்ல. இந்த டாப்புக்கு மேல போணும்னு அவசியம் இல்ல. பட் நடந்தால்
சீன் 1. ஸோ இதாவது செகண்ட் சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கண்டிஷன்ல இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒரு டாப்ல வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் வந்து கிளீனா பிரேக் ஆகுது. திருப்பியும் சொல்றோம் 2145. நெறைய பேர் கேட்குறீங்க. நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே சொல்ட்டேன். 2145 உடைக்கும் பொழுது தான் நம்ம பார்க்கணும். ஒரு செல்லுக்கான பாயிண்ட் வந்துருச்சான்னு நான் பார்க்கணும்னு சொல்றேன். ஸோ இங்க இருக்கும்போதும் கேட்டீங்க. இந்த இடத்துல ஒரு பை சான்ஸ் சொன்னோம். மேல போயிடுச்சு. ஸோ கீழ வந்தது. திருப்பி மேல போயிடுச்சு. கீழ வந்துருச்சு. ஸோ இந்த வீக் DXYக்கு வந்து நமக்கு வந்து ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மூவ்மென்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ஹையா இருக்கும். ஸோ இப்ப என்ன பார்க்கலாம்? இந்த மார்க்கெட் ஸ்க்வீஸ் ஆயிருக்கு. இப்ப மேல பிரேக் ஆனா பயப்படக்கூடாது. ஏன்னா இந்த ஹைக்கு மேல சும்மா தான் போயிட்டு வருவான். இது சீன் 1. ஒருவேள டைரக்ட்டா மார்க்கெட் கீழ பிரேக் ஆகுது. 2145 மார்க்கெட் பிரேக் பண்றான். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் நமக்கு இங்க கிடைக்கும். எப்படி? ஒண்ணு சைட்வேலயே கரெக்ஷன் கிடைக்கும். அல்லது ரீடெஸ்ட் ஆக கரெக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2 பாயிண்ட் எது வந்தாலும் நம்ம மேல இருக்கக்கூடியத ஸ்டாப் லாஸா வச்சு ஒரு டிரைவ் பார்க்கலாம். ஒரு டிராப்புக்கான சினாரியோ பார்க்கலாம். 2090 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாவும், 2060 செகண்ட் டார்கெட்டாவும் இருக்கும். ஸோ நான் இந்த இடத்துல மேல போகும்னோனே பேனிக் ஆகாதீங்க. பெரிய லெவல்ல மார்க்கெட் போகாது. ஒரு 2220 அந்த லெவல்ல ஒரு ஃபிளாஷ் குடுத்துட்டா, இது ஒரு கம்ப்ளீட்டான ஸ்ட்ரக்சரா வந்துரும். அதுக்கப்புறம் கண்டிப்பா மார்க்கெட்ல கண்டிப்பா கரெக்ஷன் இருக்கும். 100% கரெக்ஷன் இருக்கும். அதுக்கு சான்சஸ் ரொம்ப, 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 ரொம்ப ஹையாவும் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ பிரைஸ் வந்து இந்த இடத்துல கன்சாலிடேஷன்ல தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஷார்ட் செல்லிங்லாம் எடுக்காதீங்க. இத விட்டு வெளியில வரும்போது தான் அவன் வந்து இந்த மாரி ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ள மார்க்கெட் போவான். ஸோ இங்கலாம் ரொம்ப அதிகமா செல் போலாமா, செல் போலாமா அப்படின்னே கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் காமா இருந்து தான் ஆகணும். இதுல இருந்தால் தான் அடுத்த வரக்கூடிய ட்ராப்போ அல்லது ஒரு ஃபேக் பிரேக் அப்சைட் போயிட்டு திருப்பி திரும்பும் பொழுதோ, நம்ம வந்து செல் ட்ரை பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு ஒரு நல்ல டார்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, வீக்லி ஃபோர்காஸ்ட் வராது. கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிடுவோம். ஸோ நடுவுல வந்து ரெகுலரா அப்டேட் பண்றோம். ஸோ அத நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுடைய ட்ரேடிங்க பாருங்க. கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். மண்டே மார்க்கெட் நான் வந்து மூவ்மென்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு, எல்லா மார்க்கெட்டும் செட்டில் ஆனதுக்கப்புறம் வீடியோ முடிந்தால் தரேன். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை நமக்கு கண்டிப்பா வீடியோ வரும். அண்ட் புதன்கிழமை லைவ் மீட் நடக்கும். இந்த 2 இது கண்டிப்பா இருக்கும். செவ்வாய்க்கிழமையும், புதன்கிழமையும் வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்க டவுட்ஸ வந்து நீங்க லைவ் மீட்ல கேட்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஃபேஸ் கம்ப்ளீட்டான ட்ரையாங்கிளா இருக்கு. வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? எய்தர் சைடு பிரேக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஹரி அப் ஆகக்கூடாது. கண்டிப்பாக பிரைஸ் வந்து கீழ பிரேக் பண்ணாலும் நமக்கு வந்து 2 சாய்ஸ் கண்டிப்பாக குடுக்கும். அந்த சாய்ஸ்ல நம்ம போய்க்கலாம். சின்ன ஸ்டாப் லாஸ்ல. இல்ல பிரைஸ் வந்து மேல பிரேக் ஆனா வெயிட் பண்ணி அங்கேயும் போய் நம்ம செல் ட்ரை பண்ணலாம். நம்ம இருக்கிறது ஒரு பிரீமியமான ஏரியா. ஸோ இங்க போய் நம்ம வந்து கண்டிப்பாக பை ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ செல் ட்ரை தான் பண்ணணும். ஸோ வரக்கூடிய நியூஸஸ் பில்டிங் பெர்மிட்டோ அல்லது வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையோ நம்ம கண்டிப்பா டிஸ்கஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆயில். ஸோ யுஎஸ் ஆயில் பொறுத்தவரைக்கும் டே ஃப்ரேம்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இந்த ஹை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹை வந்து 81 அந்த லெவலுக்கு மேல திருப்பி மார்க்கெட் வந்து ஷேடோ குடுக்கக்கூடாது. ஒரு 4 ஹவர்லலாம் க்ளோசஸ் குடுத்தா மார்க்கெட் வந்து ராலிக்கு ஸ்டார்ட் ஆகுறான் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 4 ஹவர்ல பொறுத்தவரைக்கும் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜோன்லேருந்து மேல போயிருக்கு. ஸோ இங்க ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் மாரி லைட்டா கிரியேட் ஆகறனால இது ஒரு ஃபாலுக்கான சிக்னல் கிடையாது. இதுவே ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் தான். ஓகே. ஸோ பிரைஸ் வந்து கீழ கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேல போக சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு 79.20 அப்படிங்கிற லெவல்லாம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க வந்து இப்படி டபுள் டாப்க்கு ஒரு சின்ன ஃபார்மேஷன் மட்டும் குடுத்துட்டு ஏமாத்திட்டு கூட போயிரலாம். பிரைஸ் வந்து இப்படி வந்திருக்கு. ஸோ இப்படி வந்த மார்க்கெட் இப்படி வந்துட்டு கீழ உடைச்சிட்டு மேல பூம் ஆகுறதுக்கும் சான்சஸ் வந்து ஹையா இருக்கு. 79 அந்த ரேஞ்ச் லெவல் வரும்பொழுது நம்ம சப்போர்ட் கிடைச்சுச்சுன்னா இந்த மார்க்கெட்ல பை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். கரெக்ஷன்ல எடுக்கிற பை தான் நமக்கு சேஃபாவும் இருக்கும்.
நல்ல லென்த்தியாவும் மார்க்கெட் மூவ் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்தவரைக்கும் ஒரு வீக் ஃப்ரேம்க்கு போயிடலாம். ஸோ வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ். இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ ஒரு டேல போய் பார்க்கும்பொழுது இந்த டாப் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து சேரணும். ஸோ 25.30 அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். 25.30லேருந்து 90க்குள்ள மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும்னா, இப்ப மார்க்கெட் இருக்கிற அந்த டாப் வந்து அதேதான். ஸோ இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு அப்பர் ஷேடோ கேண்டில் மட்டும் தான் கிடைக்கும். வேற ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் மேல தான் போகும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாரி வீடியோல சொல்லியிருந்தோம். சில்வர் வந்து மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். அப் சைட்ல போனா. பட் கோல்டுடைய மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். இதே வந்து ஃபால் ஆனா கோல்டு மூவ்மெண்ட் பெருசா இருக்கும். சில்வருடைய மூவ்மெண்ட் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். கோல்டு இறங்கும் பொழுது இந்த இடத்துல சில்வர் மைல்டா தான் இறங்குச்சு. கோல்டு மைல்டா ஏறும்போது இந்த இடத்துல சில்வர் கொஞ்சம் அக்ரெசிவா அதோடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்க்கு போயிடுச்சு. ஸோ இந்த கன்டினியூஷன் இருக்குமானா கிட்டத்தட்ட ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வரைக்கும் இதே கண்டிஷன் தான். ஸோ இறங்கினால் சில்வருடைய ஃபால் வந்து கம்மியா இருக்கும். கோல்டுடைய ஃபால் வந்து அதிகமா இருக்கும். ஏறினால் கோல்டுடைய ரைஸ் வந்து கம்மியா இருக்கும். சில்வருடைய ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சில்வர பொறுத்தவரைக்கும் இங்கேயுமே வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் பீக்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ 24.70 அதாவது இந்த லெவலுங்க. 24.6 இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு கீழ பாஸ் ஆகும்போது தான் நமக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷன் இந்த மார்க்கெட் செல்லுக்கு திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கும். மார்க்கெட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நின்னுட்டான். நம்ம நின்னுட்டானாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த பாட்டம் பிரேக் ஆகும்போது ஃபால் நல்லாருக்கும். அதுக்குள்ள சேஞ்ச் ஆயிடும். அப்ப அந்த செட்டப்ஸ பார்த்துக்கலாம். அங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து சில்வர் திரும்பிட்டானா அப்படின்னா, இல்ல ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறோம். வெயிட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழ வரும்போது தான் நம்ம வந்து செல் எடுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணி தான் சில்வர கன்ஃபார்ம் பண்ண முடியும். கோல்டு பிரேக் ஆனா கூட சில்வர் வந்து ஆக்டிவேட் ஆகுறதுக்கு டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா கோல்டோடைய மூவ்மெண்ட் கீழ இறங்கும்போது ஃபாஸ்ட்டா இருக்கும். சில்வருடைய மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்கும். இதே வந்து கோல்டுடைய மூவ்மெண்ட் மேல போம்போது ஸ்லோவா இருக்கும். சில்வருடைய மூவ்மெண்ட் அக்ரெசிவா ஃபாஸ்ட்டா இருக்கும். ஸோ 25.90 வரைக்குமே சில்வருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இங்க தெரியிற டிஸ்ப்ளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க் யூ.